இப்ப நாம வந்திருக்கிற கோயில் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோயில் இல்ல, டைரக்டா கைலாசத்துக்கே வந்திருக்கோம். நம சிவாய. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சம்போ சங்கர சாம்ப சிவா. இந்தியாவோட 1ஆம் நம்பர் பாரம்பரியமான குகைகள் எல்லோரா கேவ்ஸ்ல கேவ் நம்பர் 16 கைலாச மலையை அழகா இங்க நம்ம கண்டுபிடி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இத்தனை பெரிய கைலாச மலையும் சேர்ந்து அவங்க ஒரே ஒரு பீஸ் ஆஃப் ராக்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1.5 லட்சம் டன்ல இருந்து 1.25 லட்சம் டன் வரைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாறையை எப்படி இங்க கொண்டு வந்தாங்க, எப்படி அழகா கைலாசத்தை இங்க கொண்டு வந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம சுவாமிகளான முருகன் இருக்காரு, வேல் இருக்கு, அதுக்கப்புறம் வீரபத்ரர் இருக்காரு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் விஜய் இருக்காங்க, அந்த பக்கம் இவ்வளோ பேரையும் அழகா ஒரே கல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கைலாய மலையை நான் வந்தப்புறம் ஜென்ரலா கோயில் தான் நிறைய போயிட்டு உங்களுக்கு வீடியோஸ் போடுவேன். பட் இந்த கைலாய மலையை பார்த்தோன்னா இதையும் உங்களுக்கு காட்டணுங்கிற ஆசை வந்துருச்சு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஐயனே என் ஈசனே பரம்பொருள் நீதானே, உலகின் மூத்தவன் நீதானே. கைலாய மலையை முழுசாக கொண்டு வரணும்னு முடிவு பண்ணவங்க முதல்ல உள்ளே வரும்போது யார் இருப்பா? நந்திகேஸ்வரர் தான் இருப்பார். அதுக்காக இந்த யானையை வடிவமைச்சிருக்காங்க. பட் ஒரு சில தீய சக்திகள் நம்ம இந்தியாவை வந்து அட்டாக் பண்ண வந்தபோது அவங்க பண்ண சேட்டைகள் தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே தூண். ஸோ இது என்ன அவங்க ஒரு ஆதாரபூர்வமாக சொல்கிறாங்கன்னா, கைலாய மலைக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இதே மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இருக்கும். இதை நாங்களும் செக் பண்ண முடியாது, நீங்களும் செக் பண்ண முடியாது. பட் அவங்க அந்த காலத்தில் வந்து பலவிதமான ஆர்கிடெக்சரல் ஒரு ஆதாரங்களை வச்சு, ஆர்கியாலஜிக்கல் ஆதாரங்களை வச்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. காட்டிலே சடை முடியுடன் புலி உடையுடன் திரிந்த. சும்மாவா சொன்னாங்க வாழ்க்கையில் ஒரு தடவை அஜந்தா எல்லோரா கேவ்ஸுக்கு போகணுன்னு. ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஆதிநாதனே